warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் பேசுகின்றார்களோ அந்த இடத்தில் வானவர்களும் வந்து அமர்ந்து அந்த உரையை கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹ்வே, இதோ உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதர்களை பற்றியும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக என்று அந்த மாணவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் பிள்ளைகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, நபியும் நபி தோழர்களும் என்ற ஒரு தொடர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு பிளேலிஸ்டா போட்டு யூடியூப்லயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பதிவு செய்வோம். ஏன் அப்படின்னா அதை தொடர்ந்து மக்கள் கேட்டு அந்த கல்வி ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. சரி, எல்லாரும் தான் இந்த வரலாறு பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை இத்தனை ஆண்டுகளாக பேசிட்டே தான் இருக்கீங்க, அப்ப நீங்க மட்டும் ஏன் மறுபடியும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது நமக்கு தனியா வாட்ஸ்அப்ல நமக்கு போட்டு விடுறாங்க. எல்லாம் எத்தனையோ பேசியாச்சு, 1400 வருஷமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பேசாத ஆளுகளே இல்லை, எல்லாருமே பேசிட்டாங்களே, அப்ப ஏன் நீங்க மட்டும் பேச, நீங்க இப்ப என்ன புதுசா ஒரு பாகம் ஒன்று ஆரம்பிச்சு தொடர் வகுப்பா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப நம்ம சொன்னோம், ஒரு சில கேள்விகள் எங்களிடத்துல இருக்கு, ஒரு சில கேள்விகள் மக்களிடத்திலும் இருக்கு. என்ன அந்த கேள்வி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பார்த்து இவர் சொர்க்கவாசி என்று சொன்னால் அவர் யார்? சொர்க்கவாசி தான். அது ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அப்படியே ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி என்ன பண்ற, ஒரு செருப்பு தூக்கிட்டு வராரு. ஒரு நாள் வராரு, 2 நாள் வராரு, 3வது நாளும் வராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, இதோ சொர்க்கவாசி, இதோ சொர்க்கவாசி, இதோ சொர்க்கவாசிங்கறாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போய் அந்த நபி தோழருடைய வீட்டுல போய் இருந்து இவர் சொர்க்கத்துக்கு உண்டான காரியங்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டுட்டு வராங்க. அப்ப அவர் சொர்க்கவாசி தான். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போர் வீரனை பார்த்து, என்ன ஒரு வீரன் இவர், போருக்கு போனால் எல்லாரையும் அடித்து நொறுக்கிறாரே, எல்லாரையும் கொலை செய்கிறார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இவர் மரணித்தால் இவர் ஷஹீத் அந்தஸ்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை, இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நரகவாசின்னு சொன்னா அவர் யாரு? அவர் நரகவாசி. அவ்வளவு. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை பார்த்து அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாரு? கிளர்ச்சியாளர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பார்த்து இவர் நரகத்தின் பக்கம் இவர்களை அழைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாரு? நிச்சயமாக நரகத்தின் பக்கம் தான் அழைப்பார்கள். இது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நாங்க என்ன பண்றோம், ஒரு சில கேள்விகள், பல கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கு, அதுல ஒரு சில கேள்விகள் தான் நம்ம முன்வைக்கிறோம். என்ன கேள்வி? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டும் பொழுது எல்லா நபி தோழர்களும் ஒவ்வொரு கல்லாக தூக்கி செல்லும் பொழுது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள்? 2 கல்லை தூக்கி தோள்ல சுமந்துட்டு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பக்கத்துல அந்த தூசி எல்லாம் அப்படியே அவருடைய கையால தட்டி விட்டுட்டு அவர் சொல்றாரு, பாவம் அம்மார், அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும் அப்படிங்கிறார். அந்த கலகக்கார கூட்டம் யாரு? அந்த கலகக்கார கூட்டத்தை நீங்கள் ஏன் இது நாள் வரைக்கும் அந்த வரலாறு ஹிஸ்டரி நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கல? அதுவும் இது ஒரு கேள்வி. அந்த அம்மார் என்ன பண்ணுவாரு? அந்த கலகக்கார கூட்டத்தை அவர் சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பார், ஆனால் அவர்களோ அம்மாரை நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். அப்ப அந்த நரகத்தின் கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது
சொல்லிட்டாங்க. அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கிளர்ச்சியாளர்கள் யார்? ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, ஒரு ஆட்சியாளர் இருக்கும் பொழுது, ஒரு கலீஃபா ஆட்சி அமைக்கிறார், அவர் மரணித்து விடுகிறார், அவர் ஆளுநர், நிறைய ஆளுநரை நிர்ணயிக்கிறாங்க. இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இங்க கலெக்டர் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது மாத்துவாங்கல்ல, கலெக்டர், கமிஷனர், இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாருமே ஆட்சி மாற்றம் செய்யும்போது மாத்துவாங்கல்ல. அதே முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அந்த கலீஃபாக்கள் பண்ண அந்த முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரணித்தார், ஒரு கலீஃபா மரணித்தார், அந்த ஆளுநர்களை மாத்திடுவாங்க. ஒரு ஆளுநர், நல்ல ஆளுநர் தான் இந்த மக்களே கேட்பாங்க. இந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த ஆளுநரே இருக்கட்டும் சொன்னா அந்த ஆளுநரே மறுபடியும் அந்த பதவியில் வகிப்பார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியேற்ற பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்ணயித்த ஒரு ஆளுநரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்க சொல்றாங்க. பதவியிலிருந்து நீங்க இறங்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு சஹாபிதான், அவர் மறுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்று கேட்டா, ஒருவர் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த பதவியில் இருந்தோ அல்லது பதவி விலக மாட்டேன் என்று சொன்னாலோ அவர் கொலை செய்யப்படக்கூடியவர். இது இரண்டாவது கேள்வி. இந்த கொலை செய்யப்படக்கூடியவர் யார்? இது இரண்டாவது கேள்வி. அடுத்தது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர் கலீஃபா கிடையாது. கிலாஃபத் எங்க இருக்கோ அங்கதான் கலீஃபா இருக்கும். கலீஃபா இருந்தா அது கிலாஃபத். அது 4 சஹாபிகளோட, 4 நபி தோழர்களோட ஒட்டுமொத்த உலகத்துடைய இஜ்மா இல்லையா? 4 கலீஃபா தான் நமக்கு, மொத்தமா 4 கலீஃபா. யாரெல்லாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு வந்த யாருமே கலீஃபாக்கள் கிடையாது. அப்படின்னா கலீஃபா கிடையாதுன்னா அந்த ஆட்சி என்ன ஆட்சி? அந்த ஆட்சி மன்னர் ஆட்சியா அல்லது கலீஃபாக்களுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆட்சியா? இந்த கேள்வி. அடுத்த கேள்வி, ஒருவர் மரணித்த பிறகு அதற்கு பிறகு மக்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையா? அந்த ஆட்சியாளரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே தன் மகனை யஸீதை ஆட்சியாளராக நிர்ணயித்தார். ஏன் நிர்ணயித்தார்? அது ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்களா? இந்த கேள்விதான் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை 72 பேர்களை கொன்னீங்களே, அதுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி மேல கேள்வி கேட்கும் பொழுது, இத்தனை வருட காலமாக நீங்கள் எடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல எங்களுக்கு நீங்க எதையோ நீங்க மாத்தி சொல்றீங்க, நீங்க எதையோ நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த கேள்விக்கு பதில் தேடும் போது இதே நான் இப்ப பேசுறதையே வேற சகோதரர்கள் பேசியிருக்காங்க. அப்ப ஏன் நீங்க பேசணும் கேக்குறீங்க? அதையும் நான் சொல்றேன், இதை பரவலாக்க வேண்டும். எப்படி இத்தனை வருட காலமாக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு இதற்காகத்தான், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே இதற்காகத்தான் நம்ம சொல்லிட்டு தெரிஞ்சோம் இல்லையா? அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போட்டு வேற விதமா உடைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க காமிக்க போறோம். அப்போ இந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்னைக்கு பார்ப்போம். இது தொடர் வகுப்பா இருக்கும். திடீர்னு இடையில சமூக பிரச்சனைகள் எதுவோ வரும்பொழுது அந்த சமூக பிரச்சனைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு இடையில முன்னறிவிப்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். அது அந்த மாதிரி முன்னறிவிப்புகள், அதுக்கப்புறம் இந்த முன்னறிவிப்புடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாமே ஆதாரபூர்வமா இன்ஷா அல்லாஹ் நம்ம வரலாற்று தொடர்புல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள நம்ம போலாம். இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அது கூட சேர்ந்து நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு வரை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு தொடர் வகுப்பா நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அதற்கு பொறுமையும் அதற்கு கல்வி ஞானத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானார். இந்த கல்வி கொஞ்சம் கஷ்டம். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு. இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவுடைய ஆற்றல் எனக்கு இல்லை. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ரெஃபரன்ஸ் எடுக்கணும். நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன், புகாரில இருக்கா, முஸ்லீம்ல இருக்கா, குர்ஆன்ல எந்த இதுல இருக்கு, அதை எடுத்து நீங்களும் படிக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். ஒரு டைம் புரியலையா, மறுபடியும் வேணா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்க மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம தலைப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம போகலாம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த சிறப்பை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான்
நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச சிறப்புகள் எல்லாம் தன்னால கிடைச்சது. இதற்கு முன்னாடி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. அந்த வேலையை முடிச்ச காரணத்தினால இந்த சிறப்பு எல்லாம். இதுக்கு முன்னாடி இந்த வேலை வேற சமுதாயத்திடம் போச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துக்கு போச்சா அப்படிங்கறத பார்க்கணும். அது எப்ப நம்ம கைக்கு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு எப்ப இந்த பணி கையில வந்தது அப்படிங்கறத நம்ம லைனா நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்ப்போம். புகாரில 7495வது ஹதீஸ் அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பு, சரிங்களா? அந்த சிறப்பை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். அதை நம்ம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் சிறப்பு, காலத்தால் நாம் பிந்தியவர்கள், அந்தஸ்தில் நாம் முந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. காலத்தால் நாம் பிந்தியவர்கள், ஆனால் நாளைக்கு இது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை மறுமையில 50,000 வருடங்களை கொண்ட ஒரு நாள், 50,000 ஆண்டுகளை கொண்ட ஒரு நாள், சூரியன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நேரம், இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அவர்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்வையில மூழ்கி கிடப்பாங்க. இந்த இடத்துல இருந்து போனா போதும், அல்லாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துல ஆதம் நபியோட சீக்வன்ஸ் நம்பி பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதம் நபி ஃபர்ஸ்ட் நபி, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு gift பண்றான். ஃபர்ஸ்ட் சமுதாயமா நீங்க வந்துருங்க, உங்களை தான் நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் சமுதாயமா உங்களை தான் நான் விசாரிப்பேன், அதுக்கு பிறகுதான் அந்த நபி, அதுக்கு பிறகுதான் அதுக்கு அந்த நபி, அதுக்கு முன்னாடி வந்த நபி எல்லாம் போறாங்க, பின்னாடி வந்த நபி இல்லாம இப்படி ரிவர்ஸ்ல போறாங்க. இந்த சிறப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. செகண்ட், லைலத்துல் கத்ருடைய நன்மை. ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தொழுதுவிட்டால் 80 ஆண்டுகள் நின்று நீங்கள் வணங்கிய நன்மை நான் உங்களுக்கு தரேன். இது அல்லாஹ் எதுக்கு தரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீனை நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த தீனை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா ஃபர்லான தொழுகைகளை தவிர நஃபிலான எந்த வணக்க வழிபாடுகளும் நம்மளால செய்யவே முடியாது. நஃபிலான எந்த வணக்க வழிபாடுகளும் நம்மளால செய்யவே முடியாது. அப்போ அதை ஈக்குவல் பண்ணணும். நாளைக்கு மறுமையில வந்தா இவன் இந்த வேலையை செஞ்சிருக்கான், தீனுடைய காரியத்தை செஞ்சிருக்கான், ஆனால் இவனுக்கு நன்மை ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டுமே கிடைத்த சிறப்பு என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவது. அது 80 ஆண்டுகள் நின்று நீங்கள் தொழுத நன்மையை உங்களுக்கு தருவாடுகிறார். மூணாவது, இது 2வது அத்தியாயம் 286வது வசனத்துல இது குறிப்பிடப்படுது. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான், மனிதர்களை சோதிப்பான், ஆனால் தாங்குற அளவுக்கு மட்டும் தான் சோதிப்பான், தாங்க முடியாத அளவு யாரையுமே சோதிக்க மாட்டான். அவங்க சக்திக்கு உட்பட்டு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அது சம்பாதித்த நன்மை அதற்கு, அது அதன் தீமையும் அதற்கு. மூமின்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களை நீங்க இந்த மாதிரி நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற இது 286வது வசனம். இது என்னுடைய உம்மத்துக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு, வேற யாருக்குமே கிடைச்சது இல்ல. அல்லாஹ்வே நேரடியா நம்மள்ட்ட பேசுறான், மூமின்களே நீங்க இந்த மாதிரி என்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருவாயாக. எங்களை மன்னித்தல் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. அப்படிங்கிற இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டது. வேற யாருக்குமே அல்லாஹ் இந்த மாதிரி துஆ செய்யுங்க, சமுதாயமே, ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படி நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அடுத்தது 4வது அல்-ஹம்து சூரா. இந்த அல்-ஹம்து சூரா பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தனியா பாதியும் நமக்கு தனியா பாதியும் தான் பிரிக்கிறான். இதுலதான் இந்த உம்மத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலையான ஒரு இது இல்லாம ஆயிப்போச்சு. அல்லாஹ் ரெண்டு கூட்டத்தாரை பத்தி சபிக்கிறான். நேர்வழி இல்லாம போனவங்களும்
அதுக்கப்புறம் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நேர்வழியும் தெரிஞ்சு அவங்க எதிர்த்தவங்க. ஒண்ணு அல்லாஹ்வுக்கு மகன் என்று ஏற்படுத்திக் கொண்டவர்களையும், இன்னொரு கூட்டம் நபிமார்களை கொன்ற கூட்டம். அப்படி ரெண்டு கூட்டத்தை பத்தி சொல்றேன். யார் இந்த ரெண்டு கூட்டம் அப்படி பார்த்தா இந்த ரெண்டு கூட்டத்துக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலை போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலையை முடித்தார்களோ அந்த வேலை யார்கிட்ட போகுது? இந்த ரெண்டு கூட்டத்தார்கிட்ட தான் போகுது. அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். இறைவா, நான் உனக்கே அடிபணிகிறேன், இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன், நீ என்ன பண்ற? நீ எனக்கு உதவி செய்யு அப்படி சொல்லி அல்லாஹ் இந்த அல்-ஹம்து சூராவை அது ஒரு ஷிஃபாவாக, நம் நோய் ஏற்பட்டா அந்த நோய் இருக்கக்கூடிய இடத்துல கையை வச்சு இதை ஒரு 7 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த நோய் நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இதுக்கு வந்து பல சிறப்புகளை கொடுக்குறாங்க. அப்படி இந்த அல்-ஹம்து சூரா இந்த உம்மத்துக்கு மட்டுமே கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக 5வது, நம்ம ஒரு நன்மை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கூலி கிடையாது, 10 நன்மை கிடைக்கும். குர்ஆனுடைய ஒரு எழுத்து நம்ம அலிஃப் அப்படின்னு நம்ம ஓதனா அதுக்கு நமக்கு 10 நன்மை, பா அப்படின்னு ஓதனா அதுக்கு நம்ம 10 நன்மை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி இந்த உம்மத்துக்கு மட்டுமே கிடைச்ச சிறப்பு இது. என்ன சிறப்பு? ஒரு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு 10 கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். இது வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தது இல்லை. அடுத்து 2வது அத்தியாயத்துடைய 143வது வசனம். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலை உள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். நீங்க தான் இந்த உலகத்திலேயே ஒரு நடுநிலை உள்ள சமுதாயமா நீங்க இருக்கிறீங்க. அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் நம் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவே நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு மறுமையில வரும் பொழுது நம்ம தான் என்ன பண்ணுவோம்? இந்த உம்மத்துக்கு சாட்சியாளராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் சாட்சியாளராக யார் இருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பாங்க. இந்த வசனம் குறிப்பிட்டு எனக்காகவே சொல்லப்பட்டது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்காகவே கிடைச்சது சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க 950 வருஷம் ஆட்சி செய்வாங்க. 950 வருஷம் இந்த பூமியில இருந்திருக்காங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு இந்த நபி யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்க இடத்துல இந்த நபி வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி? 950 வருஷம் வாழ்ந்த அதுக்கு சாட்சியாளர் அல்லாஹ் யாரை கூப்பிடுவான்? நம்மளை தான் கூப்பிடுவோம். இந்த சமுதாய மக்களை தான் கூப்பிட்டு, இதோ இந்த நூஹ் உங்களிடத்தில் வந்தார்களா, இந்த சமுதாயமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும் பொழுது ஆமா இந்த நபி வந்தாரு, எங்களுக்கு எங்க நபி வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்லயே, இந்த நபியை பத்தி எங்களுக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நபிக்கு சாட்சியாளரா இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகள். அப்போ அதே மாதிரி புகாரில 438வது செய்தி இது, எனக்கு முன்னர் எந்த நபிமாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு 5 விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்துல இந்த சிறப்பெல்லாம் பார்த்தோமே, இந்த சிறப்பெல்லாம் கடைசி நபியா வந்தனால அவருக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கடைசி நபியை போற ஆரம்பத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் நபி வராங்க, அதுக்கப்புறம் 2 நபி ஆகுது, 10 நபி ஆகுது, 100 நபி ஆகுது, 1000 நபி ஆகுது, 1,24,000 நபிமார்கள் இருக்கிறாங்க. கடைசி நபியா இந்த நபி வந்துட்டாரு. அல்லாஹ் இறக்கப்பட்டு இதை கொடுத்துருவானா? இந்த சிறப்பெல்லாம் அல்லாஹ் இறக்கப்பட்டு கொடுத்துருவானா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்னமோ ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க, வெறும் தொழுகை மட்டும் நிலைநாட்டுவதற்காக வேண்டிய ஆன்மீக தலைவரா மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருந்தா நிச்சயமா என்ன இருக்காது? நிச்சயமா இத்தனை ஒரு சிறப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கவே மாட்டான். அதே மாதிரி எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு 5 சிறப்பு எனக்கு கொடுத்திருக்கான். அதுல ஒண்ணு என்ன, ஃபர்ஸ்ட் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, 1 மாத காலம் பயண தூரமாக இருந்தாலும் அவர்கள் எதிரியுடைய உள்ளத்தில் என்னை குறித்து அச்சம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதை வைத்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை இப்ப தாக்க வராங்க அப்படின்னா பிளான் போட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை இப்ப நம்ம போய் தாக்கணும், இன்னும் போய் சேர்றதுக்கு 2 மாசம் இருக்கு அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனா வந்து 1 மாசம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்த 1 மாசத்துல ரசூலுல்லாஹ் வந்து எத்திடுவாங்க. அப்படிங்கிற சமயத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து என்ன ஆயிரும்? அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அச்சத்தை விதைச்சு அவர் ரசூலுல்லாஹ் பக்கம் வரவிடாமே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. 2வது, பூமி முழுவதும் சுத்தப்பட்ட இடம்.
சுத்தம் செய்யப்பட்ட இடம். மற்ற எந்த ஒரு உம்மத்திற்குமே இந்த பூமி சுத்தம் செய்யப்படவில்லை. பூமி சுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், எங்க வேணாலும் நீங்க தொழுதுக்கலாம். இங்க பள்ளியில தொழுதுக்கலாம், ஒரு ஆபீஸ்ல நீங்க தொழுதுக்கலாம், ரோட்ல போற இடத்துல தொழுதுக்கலாம், வர இடத்துல தொழுதுக்கலாம், நதீஸ் இல்லாத எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க தாராளமா தொழுதுக்கலாம். அப்படி ஒரு தொழுகக்கூடிய பூமியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த உம்மத்துக்கு பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு நம்ம வந்தே ஆகும் தொழுகிறதுக்கு. அப்படின்னா எந்த இடத்த அவங்க நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல வந்துதான் அவங்க தொழுகணும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வாகனத்துல போகும்போது போய் தொழுதுக்கலாம், ஏரோப்ளைன்ல நீங்க போனாலும் அங்கேயும் நீங்க தொழுதுக்கலாம், பைக்ல நீங்க போனாலும் நீங்க தொழுதுக்கலாம், நீங்க நின்று தொழுதுக்கலாம், படுத்து தொழுதுக்கலாம், கண் அசைவு மூலியமாக கூட நீங்க தொழுதுக்கலாம். தொழுகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நல்லா கொடுக்குறான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க பைத்தியக்காரனால தொழுக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தொழுகிறீங்களா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க ஒன்னா பைத்தியக்காரனா இருங்க, பெண்களாக இருந்தா மாதவிடாய் காலமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. இது ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அது அல்லாஹ் வந்து என்ன சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த பூமி முழுவதும் எனக்கு சுத்தம் செய்யப்பட்ட இடமா அல்லாஹ் ரப்பல் எனக்கு ஆக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது போரில் கிடைக்கும் கனிமத், அது எனக்கு மட்டுமே கிடைக்கும், அது எனக்கு மட்டுமே ஹலாலாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்திற்கு போரில் கிடைக்கக்கூடிய கனிமத், அதாவது போர்ல போவாங்க, அந்த கேடயம், அந்த அம்பு, அந்த வில்லு, ஒட்ட குதிரை, ஒட்டகம், இதெல்லாம் கனிமத். இந்த பொருள் எல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த சமுதாயத்திற்கு ஆறாம். அப்படி ஜெயிச்சாங்களா அதை அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டி வந்தாங்க, அவங்க பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கனிமத்துடைய பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க இதை எடுத்துக்கலாம், இதை நீங்க வச்சுக்கலாம், இதை நீங்க செலவு பண்ணிக்கலாம், இதை நீங்க பிற மக்களுக்கு நீங்க எடுத்துட்டு போய் தர்மமா கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஹலாலா கொடுத்துருக்கான் அல்லாஹ். அடுத்தது ஒவ்வொரு நபியும் அந்த சமுதாயத்திற்கு மட்டுமே நபி இல்லையா? ஒவ்வொரு நபியும் எந்தெந்த சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபி, இவங்க எல்லாமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், நபியா அனுப்பியிருக்கான். ஆனால் என்னை மட்டும்தான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் நபியாவை அனுப்பியிருக்கான். அப்போ ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் நபியா அனுப்பியிருக்கான்னா அது எந்த விஷயத்துக்காக அனுப்பியிருப்பான், எந்த வேலைக்காக அனுப்பியிருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த முன்னறிப்பு, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கிஃப்டை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அடுத்து அஞ்சாவது தான் இது மெயினான முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். இது என்ன அப்படிங்கிறது தாராளமா நமக்கு இதுக்கு முன்னாடி வாழ்க்கை வரலாறு சொல்லி கொடுத்த இமாம்களா இருக்கட்டும், தாயிகளா இருக்கட்டும், யாராவது சரி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். புகாரில 7467வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல கூறப்படுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இத நல்லா நோட் பண்ணிக்கங்க, இல்லாட்டி மறுபடியும் வேணாலும் கேட்டுங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழி மேடை மேல ஏறி, மிம்பர் மேல ஏறி மக்களுக்கு உரையாற்றுகிறார். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருடன் நீங்கள் வாழும் காலத்தை ஒப்பிடும்போது நீங்கள் இவ்வுலகில் வாழ்வது அசர் தொழுகைக்கும் சூரியன் மறைவதற்கும் இடையான குறுகிய கால அளவே ஆகும் அப்படிங்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தோட இந்த சமுதாயத்தை நீங்க ஒப்பிடும்போது நீங்க அசர்ல இருந்து மகரிப் வரை தான் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். தௌராத் வேதக்காரர்களுக்கு அந்த வேதம் வழங்கப்பட்டது. அவர்கள் காலை முதல் நண்பகல் வரை அதன்படி செயல்பட்டார்கள். தௌராத் யாருக்கு இறங்குச்சு? யூதர்களுக்கு இறங்கப்பட்ட வேதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு இறங்கப்பட்ட வேதம். அவங்க காலை முதல் நண்பகல் வரை, அதாவது மதியானம் வரை வேலை செய்யறாங்க. அதன் பின்னர் அவர்கள் சக்தி இழந்து விட்டார்கள். இதுதான் பாயிண்ட். இங்க வேலை முடியல, அவங்களால முடியல. இங்க வேலை கம்ப்ளீட் ஆகல, அல்லாஹ் கொடுத்த வேலை கம்ப்ளீட் ஆகல. இவர்கள் அங்க சக்தி இழந்து விட்டார்கள். மூசா நபியுடைய உம்மத்து சக்தி இழந்துருச்சு, அந்த வேலையை ஃபுல்ஃபில் பண்ணல. அடுத்தது அவர்களுக்கு ஒவ்வொரு கீராத் நன்மை கொடுக்கப்பட்டது. பின்னர் இன்ஜீல் வேதக்காரர்களுக்கு அந்த வேதம் வழங்கப்பட்டது. இன்ஜீல் யாருக்கு வழங்கப்பட்டது? ஈசா நபியுடைய அந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் நண்பகல் முதல், அதாவது மதியானத்திலிருந்து அசர் தொழுகை வரை
அதன்படி செயல்பட்டு விட்டனர். பின்னர் சக்தி இழந்து விட்டார்கள். இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய வேலையும் கம்ப்ளீட் ஆகல. இவங்களுடைய வேலையும் கம்ப்ளீட் ஆகல. அவர்களுக்கும் ஒவ்வொரு கிராத் வழங்கப்பட்டது. பிறகு உங்களுக்கு, அதாவது நமக்கு இங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது. நீங்கள் அசர் முதல் சூரியன் மறையும் வரை, அதாவது அசர்ல இருந்து மறையும் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. வேலை செஞ்ச அளவு பார்த்தா யாருக்கு கம்மி? நம்மளுடைய சமுதாயத்தை இருக்கிறதுலயே வேலை செஞ்சதுல ரொம்ப கம்மி செயல்படுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு 2 கிராத் கூலியாக வழங்கப்பட்டது. அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க, வேலை கம்ப்ளீட் ஆகல, ஓய்வு ஆயிட்டாங்க. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் 1 கிராத்துடைய நன்மை, அதாவது ஒரு கூலி. கிராத் அப்படிங்கிறது ஒரு மடங்கு கூலி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 1 மடங்கு கூலி கொடுக்கப்பட்டுருச்சு. நமக்கு இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மடங்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான நேரம் வேலையும் செய்யல, ஆனா 2 மடங்கு கூலி நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போது அந்த தௌராத் வேதக்காரர்கள், எங்கள் இறைவா, இவர்கள் வேலை செய்ததோ, அதான் நம்மை பத்தி சொல்றாங்க. எப்போ நாளை மறுமையில போய் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, தௌராத் வேதக்காரர்கள் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் அல்லாஹ் செய்து சொல்லுவாங்க, எங்கள் இறைவா, இவர்கள் வேலை செய்ததோ குறைந்த நேரம், ஆனால் கூலியோ அதிகம். இவங்க கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சாங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் தான் என்னோட அந்த தோட்டத்துல இருந்து வேலை செஞ்சாங்க. ஆனா என்னாச்சு, உங்களுக்கு ஏன் நீ கூலி 2 மடங்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு ஒரு கூலியில் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டினான், நான் உங்களுக்கு ஒரு கூலியில் சிறிதேனும் குறைத்து அநீதி இழைத்தேனா அப்படின்றாங்க என்று கேட்க, அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ் அவ்வாறு முஸ்லிம்களுக்கு அதிகமாக கொடுத்தது என் அருளாகும், நான் நாடியவர்களுக்கு அதை தருகிறேன் என்று சொன்னான். இப்போ இதுதான் இங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, 2 சமுதாயத்துக்கு இந்த வேலை போகுது இல்லையா? 2 சமுதாயத்துல இந்த வேலை போகுது. அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிராத் நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துட்டான். ஆனா இந்த சமுதாயத்துக்கு, நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் 2 கிராத் நன்மையை கொடுத்தான். அப்படின்னா அவங்க என்ன வேலையை செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேலையை செஞ்சாங்க. அப்ப அந்த நபியுடைய உம்மத்துல என்ன இல்ல, இந்த நபியுடைய உம்மத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தா மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்ப மூசா நபியுடைய வாழ்க்கையில ஒரு ஹைலைட்ஸ் மட்டும், இந்த கிரிக்கெட்ல இந்த 4, 6, இந்த விக்கெட் இத மட்டும் காண்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கறோம். மூசா நபியோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறும் நம்ம இங்க பார்க்க போறதே கிடையாது, சரியா? அதனால இங்க நம்ம மூசா நபியுடைய வரலாறு, இந்த வேலை யூதர்களிடத்தில் கிடைச்சது இல்லையா? யூதர்களிடத்தில் கிடைச்ச போது நபி மூசா நபி தான் அங்க என்றாங்க. யூதர்களுக்கு எந்த நபி? மூசா நபி தான். இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடுமையாளனா இருக்கான். எப்பேற்பட்ட கொடுமையாளன் அப்படின்னா, ஆனா கொடுமையாளனா இருந்தாலும் அவர் உண்மை சொல்லுவான். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொடுங்க, நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஆட்சியாளர்கள் போலியோ சொட்டு மருந்து ஊத்தி தரேன் வாங்க கூட்டிட்டு போவானுங்க. அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த குழந்தைகளை கொல்லுவேன், இந்த குழந்தை பெருசாச்சுன்னா அது எனக்கு எதிரியா மாறும், நான் உங்களுக்கு எதிரி தான். எப்படி அந்த யூதர்களை பார்த்து அந்த ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களுக்கு எதிரி தான், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியதான் நான் அப்படின்னு உண்மை சொல்றான். ஆனா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, நான் உங்களுடைய நண்பர்கள், இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள், அதெல்லாம் மீறி 6வது கடமையா ஆயிப்போச்சு ஓட்டு போடுறது. இப்ப 6வது கடமையாவே ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அப்ப அந்த ஃபிரௌன் ஃபிரௌன் மூசா நபி, ஃபிரௌன் எந்த அளவுக்கு உண்மை சொல்றான் பாருங்க. அதே மாதிரி அபூஜஹிலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் முகம்மதை எதிர்க்கத்தான், கடைசி வரை நான் எதிர்ப்பேன், மரணிக்கிற வரை நான் எதிர்ப்பேன், உண்மையை தான் சொல்லுவாங்க. இவங்கள மாதிரி நான் உங்க நண்பன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்ப அந்த ஃபிரௌன் இடத்துல இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கு கொலை பண்றதுல ரொம்ப பிடித்தமாக கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நிலை மாத கர்ப்பிணி, அதாவது இப்பதான் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற டேட்டை அவங்க குறிச்சு வச்சுக்குவாங்க. அப்படி குறிச்சு வச்சுட்டு குழந்தை பிறக்க போற நேரத்துல அந்த பெண்மணியை கூட்டிட்டு வந்துருவாங்க. நல்ல ஒரு கொம்பு, நல்ல சீவி விட்டு, நல்ல பாயிண்டா இருக்கும். என்ன ஆகிட்டு அந்த பாயிண்டை குத்தி வச்சு அவங்க 2 கையும் விரிச்சு அப்படி கட்டி போட்டுருவாங்க. அந்த குழந்தை பிறந்து அந்த கொம்பு மேல அந்த காலில் அந்த பெண்மணி அந்த காலை வச்சிருக்கிற இதை கட்டி விட்டுருவாங்க.
அப்ப அந்த பெண்மணி உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை மேல காலை வச்சுதான் அவங்களுடைய உயிரை அவங்க காப்பாற்றிப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களோட ஆட்சியாளர் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தை நீ என்கிட்ட அனுப்பு. அங்க போய் ஃபிரௌனுக்கு தாவா பண்ணல, ஃபிரௌனுக்கு ஃபர்ஸ்ட் தாவா பண்ணல, இந்த மக்களை என் கூட அனுப்பு அப்படின்னு. எதுக்கு? எனக்கு அல்லாஹ் ஒரு வேலை கொடுத்துருக்கான், அதுக்கு மேன் பவர் வேணும். அந்த மேன் பவர் இந்த மக்களை தான் அல்லாஹ் எடுக்க சொல்லியிருக்கான், வேற எந்த மக்களும் எடுக்க சொல்லல. ஆனா இந்த மக்களை நீ என்கிட்ட குடு அப்படிங்கிறான். இந்த மக்களை என்கிட்ட குடு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லும் போது, இந்த மக்களை நான் தரமாட்டேன், இந்த மக்களை நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெரிய வரலாறு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த யூதர்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கடல் கிட்ட வராங்க. கடல் பார்த்தா கடல், அந்த மக்கள் சொல்றாங்க மூசாவே அங்க இருந்தா கூட உயிரோடு இருப்போம். இதான் இப்ப ஃபிரௌனே வந்துட்டான், எங்களை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுருவான். எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, காங்கிரஸ் வந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்திடுறதா, பிஜேபி வந்துச்சுன்னா முத்தலாக் சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, இப்ப வக்ஃபு சட்டம், இது எல்லாத்தையும் கை வச்சு நாசம் பண்ணிடுவாங்க. ஒரு அச்சத்தோட இருக்கும் இல்லையா, ஒரு தக்குவா இல்லாம, ஒரு நம்பிக்கை இல்லாம, அல்லாஹ்வை தவக்கல் இல்லாம இருக்கும்ல, அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்கத்தோட சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன். என்ன இந்த காரியத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? அல்லாஹ் தான். இந்த சமுதாயத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? அல்லாஹ் தான். இதுக்கு ஒரு வழி வச்சிருப்பானா? கண்டிப்பா வச்சிருப்பான். அது என்னதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த மூசா நபியுடைய அந்த உம்மத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த உம்மத்து சொல்றாங்க, மூசாவே அங்கிருந்தா உயிரோடையாவது இருந்திருக்கும், இப்ப இங்க வந்து நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம சாக போறோம், உன்ன கடல்ல குதிச்சு சாகணும், இந்த ஃபிரௌன் வந்துட்டு இருக்கான், அவன் நம்மளைய அடிச்சு கொன்னே போட்டுருவான் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வந்து வகி வருது, இந்த அடிங்க, கடலை அடிங்க, உங்களுடைய கைத்தடியை வைத்து இந்த கடலை அடிங்க, கடல் ரெண்டா பொளக்கும், நீங்க அந்த வழியா போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வழியா போறாங்க இல்லையா. அந்த வழியா போய் ஃபிரௌன் என்ன பண்றான், என்ன கடல் பொளந்துருச்சு, ஆச்சரியமே படல. மூசா நபி அப்போ தூதர் தானே, அப்ப இந்த மக்கள் பின்னாடி இவன் பின்னாடி இருக்கிற மக்கள் இத்தனை நாள் இருந்தானே கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, திரும்பி போயிட்டு என்ன நினைப்பாங்க, மதிக்கவே மாட்டாங்கல்ல. அப்படிங்கிறதுக்காக அவன் முன்னேறி வரான். யார்? ஃபிரௌன் முன்னேறி வரும்போது அந்த கடல் அவங்கள மூடி ஃபிரௌன் செத்ததான், அங்க இருக்கிற எல்லா படை வீரர்களும் செத்ததான், இவங்க மட்டும் உயிர் பிழைச்சு வந்துடுறாங்க. இப்போ உயிர் பிழைச்சு வந்துட்டாங்க. இப்போ ஃபிரௌன் அந்த மக்களை காப்பாத்தியாச்சு இல்ல, அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், மூசா நபி என்ன பண்ணிருக்கணும், மறுபடியும் அந்த இடத்துக்கே தானே போயிருக்கணும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போல. ஏன்? அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்துருக்கான், அந்த வேலையை இவங்க செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துவான். நம்மளை எப்படி ஒன்று சேர்த்திருக்கான், இந்த வேலையை இவங்க எடுக்கிறாங்க, இந்த வேலையை முழுசா முடிக்கிறாங்களா இல்லையா, இதுல என்னென்ன தடங்கள் ஏற்படுது, என்னென்ன நேரத்தை இவங்க நம்ம அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்க செலவு செய்யாத வரை மூமின்களாக நீங்கள் ஆக முடியாது. என்ன செலவு செய்யணும், நமக்கு பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கா, பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்யுங்க. அந்த ஸ்கில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான, அதை கொண்டு நீங்க உதவி செய்யுங்க. அல்லாஹ் இல்ல எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கான, அந்த நேரத்தை நீங்க கொடுங்க, அந்த நேரத்தை கொடுத்து நீங்க உதவி செய்யுங்க. இல்ல இந்த தீனை பொறுத்தவரை நல்லா ஒன்று நினைச்சு பாருங்க, இந்த தீனுங்கிறது மிகப்பெரிய ஒரு தீன். அல்லாஹ்வுடைய ஆட்சியை இந்த பூமியில் எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ். எப்படி அங்க கலைஞ்சது, மறுபடியும் அதை எப்படி அவங்க கொண்டு வருவாங்க, இமாம் மாஹதி அலைஹிஸ்ஸலாம் வருகை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய முக்கியமான கிளாஸா தான் அமையும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி நான் உட்காந்து பயான் சொன்னாலும், நீங்க டீ ஊத்தி கொடுத்தாலும், வாங்கி கொடுக்கறது இல்ல, டீ ஊத்தி கொடுத்தாலும் நம்ம 2 பேத்துக்கு இங்க ஒரே நன்மை தான் கிடைக்கும். இங்கே நன்மையில அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ப்ரிப்பேர் பண்ணி பேசுற எனக்கு அதிகமாகும், உட்காந்து கேட்கறதுனால உங்களுக்கு கம்மியாகும், டீ ஊத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு கம்மியாகும், அல்லாஹ் தரவே மாட்டான். இந்த தீனை பொறுத்தவரையும் யார் என்ன வேலை செய்யறாங்க எல்லாத்துக்கும் ஒரே நன்மை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமா தருவோம். அப்போ அந்த சமுதாயத்தை மூசா நபி என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் வேற பக்கம் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்கிருந்து தான் இன்னும் மறுபடியும் சம்பவங்கள் ஆரம்பிக்குது. மூசா நபியுடைய அந்த சம்பவங்கள் அங்க ஆரம்பிக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்துல இருந்து அங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா
அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வேற இன்னொரு பலஸ்தீனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட்டிட்டு வராங்க, மக்களை கூட்டிட்டு வராங்க. இது கிடைக்கிற மண்ணு செல்வா அப்படிங்கிற ஒரு உணவு சொர்க்கத்திலிருந்து நேரடியாக இறக்கப்படுது. அதை வந்து எடுத்து வைக்காதீங்க, உங்களுக்கு தேவையானது நீங்க எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க, ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க நாளைக்கு இல்லாம போயிருமோன்னு எடுத்து வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதையும் மீறி அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இது என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, இது சொர்க்கத்துடைய உணவு, சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இந்த பூமியில வர அந்த வெள்ளரிக்காய், இந்த கீரை, இந்த வெங்காயம், இதெல்லாம் உன்னுடைய அல்லாஹ் சொல்லி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து நேரடியா எவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்தாலும் அவர்கள் திருந்தாத ஒரு சமுதாயம் தான் யூதர்களுடைய சமுதாயம். எனக்கு எவ்வளவோ நபிமார்கள் இஸ்லாமியத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு வர வரைக்கும் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் இறக்கினார். எல்லா நபிமார்களையும் இறக்கினார். இப்ராஹிம் நபியிலிருந்து ஆரம்பிச்சா இப்ராஹிம் நபியோட வம்சம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுதோ அங்கு இருந்து இத்தனைக்கு இப்ராஹிம் நபிக்கும் மூசா நபிக்கும் என்னமோ 5000 வருஷம் 2000 வருஷம் என்னமோ வித்தியாசம் இருக்கு. அது வரைக்கும் மூசா நபி வர வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு இறக்கி கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நபிமார்களே கொலை செய்யக்கூடிய கூட்டம் யாரு கேட்டீங்கன்னா இந்த யூதர்களுடைய கூட்டம். அல்லாஹ் நேரடியா அவங்களுக்கு மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவு கொடுத்தாலும் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க 5வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்துல அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருள்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அருள்கொடைகள் அனுப்பிச்சிருக்கான், நீங்க எவ்வளவு நியாமத்தை நீங்க நேரடியா பாக்குறீங்க. கடலே 2ஆ பிளந்தது, அதை நீங்க உங்க கண்ணால பாக்கலையா? ஃபிரௌன் அல்லாஹ் கொண்டு உங்களை காப்பாத்தினானே, அதை நீங்க பாக்கலையா? உங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த அல்லாஹ் காப்பாத்தினானே, அதை நீங்க பாருங்க அப்படிங்கிறான். அவன் உங்களுடைய நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். எது நபிமார்களை உண்டாக்கி அந்த யூதர்களை அல்லாஹ் அரசர்களா ஆக்கியிருக்கான். அப்படின்னா அந்த யூதர்கள் மேல அல்லாஹ் வருங்க எவ்வளவு கருணை பொழிஞ்சிருக்காரு, பயங்கரம். அது ஊர்பட்ட நபிங்க, நம்ம சமுதாயத்துக்கு ஒத்த நபி தான், ஒரே ஒரு நபி தான். ஆனா இந்த சமுதாயத்துக்கு அவங்க கொடுத்த வேலை, அந்த வேலையை இவங்க செய்யல. அரசர்களாக ஆக்கினான், உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று அவர்கள் கூறியதை நபியை இவர்களுக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தவிர அவர் என் சமூகத்தாரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இங்கதான் மறுபடியும் வேலை வருது, அவங்களுக்கு கொடுத்த வேலை. இவங்க எந்த வேலையை மறுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இதே தீன் தான் கொடுக்கப்படுது. இப்ராஹிமுக்கு நாம் எந்த தீனை வழங்கினோமோ அதே தீனை தான் நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் நபிக்கு என்ன தீன் வழங்கினாங்க? இப்ராஹிம் நபிக்கு 5 நேரம் தொழுகை கடமையா? இல்லையே. இப்ராஹிம் நபி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இஸ்மாயில் நபி அறுக்கிற அந்த சம்பவம் வரைக்கும் ஹஜ்ஜி கடமை இல்லை, உம்ரா கடமை இல்லை, குர்பான் கடமை இல்லை, ஹஜ்ஜி பேர்னா கடமை இல்லை. அப்ப என்ன நோன்பு, என்னதான் அங்க கடமையா இருந்தது? வேற என்னென்ன அமல்கள் அங்க கடமையா இருந்தது? எதுவுமே இங்க டச் ஆகல. ஆனா அல்லாஹ் சொல்றானே, நான் இப்ராஹிமுக்கு வழங்கிய தீனை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப என்ன தீன் அது? ஆன்மீக தீனா? அது என்ன தீனு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நீங்கள் புறமுது காட்டி திரும்பி விடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க புறமுது காட்டி மட்டும் தயவு செஞ்சு ஓடிடாதீங்க. அப்படி ஓடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக நீங்க ஆயிருவீங்க அப்படிங்கிறான். அதற்கு அவர்கள் மூசாவே, மெய்யாகவே இந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தால் இருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, ஃபிரௌன் ஒரு கூட்டத்தை அழைச்சப்போ ஃபிரௌனுடைய எதிரிகள் நம்ம வந்து கொல்லலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. அப்ப கொல்ல முடியாது, பலம் இல்லை அப்படிங்கிற போது இந்த அல்லாஹ் என்ன பண்றான், இந்த கடலை பிளந்து இவங்களை வந்து காப்பாற்றி அனுப்புறான். அதுக்கப்புறம் ஒரு ஊருக்குள்ள அனுப்பும் போது அவங்க நோட் பண்றாங்க, ஆஹா இந்த மூசா ஃபர்ஸ்டே நம்மளை என்ன பண்ணான், ஃபிரௌன் கிட்ட போய் கொலை கொடுக்க பார்த்தாரு, இப்போ இங்க பலசாலியா இருக்கிற இந்த ஊருக்குள்ள நம்மளை போக சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள நம்ம போனா அவங்க மறுபடியும் நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்களே, அப்ப இந்த பூமிக்குள்ள நம்ம போக என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அல்லாஹ் சொல்லலாம், நீங்க புறமுது காட்டி நீங்க ஓடிடாதீங்க, ஓடிட்டீங்க அப்படின்னா நீங்க நஷ்டமடைந்தவர்கள் நீங்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். அதற்கு அவர்கள், மூசா மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள், எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் நுழைய மாட்டோம். அவங்கதான் வெளியே போட்டோம், அதுவரை நம்ம இங்க கூட அடிச்சே இருப்போம். அவங்க வெளியே போன பின்ன நம்ம அழகா உள்ள போய்க்கலாம்,
அப்படின்னு சொல்லி இலகுவானதை எப்படி நம்ம இப்ப இலகுவான மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஆன்மீகத்தை மட்டும் கையில எடுத்து இலகுவா ஜாலியா தான் உட்கார்ந்து இருக்கோம். எவ்வளவு பள்ளியாசல் இருக்கு, எவ்வளவு அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். சோதனை நமக்கு சோதனையே வரதில்லை இல்ல. அப்ப இங்க அதுதான் அவங்க சொல்றாங்க, இலகுவானதை எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஊரை விட்டு போட்டும், அது வரைக்கும் நாங்கள் நுழைய மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள். அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேணும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உள்ள போய்க்கலாம். அல்லாஹ் மறுபடியும் சொல்லலாம், அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்து 2 மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தான். அதாவது அந்த கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா மூசா நபி பெருங்கொண்ட கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. இந்த கூட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க. யார் அப்படின்னா மூசா நபியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தம்பி. மூசா நபியோட தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேர் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கூட்டமா இருந்திருக்காங்க. அப்போ மூசா நபி சொல்றாங்க, யாரெல்லாம் என்னையும் என்னுடைய சகோதரனை தவிர வேற யாரையும் என்னால் கட்டுப்படுத்த முடியல. முடிஞ்சதுக்கு ஏன்னு ஓவர். ஏன் அப்படின்னா எந்த மக்களையும் என்னால கட்டுப்படுத்த முடியல. இந்த மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு போதும் ஆகுது. இந்த மக்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அல்லாஹ் தன் அருள்கொடையை பொழிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரைமாறு நுழைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா என்ன சொல்றாங்க, சரி எதிரிகளை ஜெயிக்க வேண்டாம், போர் வேண்டாம், சண்டை வேண்டாம், அல்லாஹ்வுக்கு தீனையாவது சொல்லி காட்டுங்கப்பா. இப்ப நம்ம அதை சொல்றோம், நீங்க கிலாபத்தை நிலைநிறுத்தி காட்ட முடியாது, அதுக்கு 2 பேர் வருவாங்க, அவங்க வந்தா தான் முடியும், நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் ஈசா நபி வந்தா தான் இது நடக்கும், கிலாபத் நடக்கும். அது எப்ப நடக்கும்னு தெரியாது, ஆனா அது ஏதோ ஒரு காலத்துல அது நடக்க போகுது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அத நம்ம நம்புறோம் ரைட். ஆனா அந்த தீன் என்னவா சொல்லி கொடுங்கப்பா, அதத்தான் நம்ம கேட்கிறோம். அதத்தான் இங்கேயும் சொல்றாங்க, நீங்கள் அந்த வாசல் வரைவாவது நீங்க நுழைங்க, நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆவீர்கள். அந்த வாசலுக்குள்ளேயாவது நீங்க நுழைங்கப்பா, இந்த தீன் என்னதான் தெரிஞ்சுக்குங்கப்பா. அப்படியாவது நீங்க என்ன பண்ணுவீங்க, சிஸ்டத்தை நீங்க எதிர்த்துங்க, சிஸ்டத்தை வெறுத்து நீங்க அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை நேசிச்சுட்டு மட்டும் இருங்க. நீங்க செயல்படுத்தவே வேண்டாம், நேசிச்சுட்டு இருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தீன் எது நீங்க கத்துக்கணும் இல்லையா? அப்போ மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைங்கள். நீங்க மூமின்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைங்கள் என்று அல்லாஹ் கூறினார். அடுத்து 55வது அத்தியாயத்துல அதே 24வது வசனம் 20ல இருந்து 26வது வசனம் வரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அதற்கு அவர்கள், மூசாவே அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதை நுழைய மாட்டோம். மறுபடியும் அவங்க சொல்றாங்க, வாசல் வரைமா நுழையவே மாட்டோம். நீரும் உங்களுடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள். நீயும் அல்லாஹ்வும் போங்க போர் செய்யறதுக்கு, வேற யாரும் நாங்க யாருமே வரமாட்டோம். அல்லாஹ் போ, நீ அல்லாஹ் தான் சக்தி வாய்ந்தவன் தானே, அல்லாஹ்வே நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் சொல்லுது. நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். என் இறைவனே, என்னையும் என் சகோதரனையும் தவிர வேறு எவரையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இங்கே மறுபடியும் சொல்றேன், என்னையும் என் சகோதரனை தவிர வேறு எவரையும் கட்டுப்படுத்த முடியாது. எனவே எங்களுக்கு குற்றம் புரிந்த இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஏன்னா எந்த ஒரு சமுதாயமும் குற்றம் செஞ்சா அந்த சமுதாயத்துக்கு தான் தண்டனை, நபிமார்களுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா அங்க தடை விதிக்கிறாங்க அல்லாஹ், அதுக்கப்புறம் தான் தடை விதிக்கிறான். அவ்வாறாயின், அதற்கு அல்லாஹ் கூறுகிறான், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு தடை. எங்க? அந்த புண்ணிய பூமியில நுழையிறது. எது அது? ஷாம் தேசம், பலஸ்தீன். அங்கதான் மூசா நபியுடைய கபர் அந்த வாசல்ல தான் இருக்கு. அந்த கபர் தான் யூதர்களும் சொந்தம் கொண்டாடுறாங்க, நம்மளும் சொந்தம் கொண்டாடுறோம், இவங்க கிறிஸ்துவர்களும் அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க மூசா நபியுடைய இதை. அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரை அவர்கள் பூமியில் தட்டெழுந்து கெட்டவர்களாக, அதாவது இருக்கிறதுலயே கேடு கெட்டவர்களா அல்லாஹ் சாபம் விடலாம். யாரை பார்த்து? இந்த யூதர்களை பார்த்து. 40 வருஷம் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா அப்படின்னா என்ன பண்ணலாம் அல்லாஹ்? 40 வருஷம் உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளேயே நுழைய தடை. பூமிக்குள்ள அப்படின்னா எந்த இடத்துலயுமே அவங்க 40 வருஷம் நிரந்தரமா இருக்கவே முடியாது, அதுக்கப்புறம் தான் இருக்க முடியும். 40 வருஷம் எங்க போனாலும் அடிச்சு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஒரு இடமே கிடையாது. நாடோடிகளா அலைவாங்க அலைஞ்சுக்கிட்டே கிடப்பாங்க.
தட்டிலிருந்து கெட்டவர்களை. ஆகவே நீர் தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் கூறினான். யாரை பார்த்து? மூசா நபியை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், இவங்களை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஒன்ன தண்டிக்க மாட்டேன், நான் தண்டிக்க மாட்டேன். நான் தண்டிக்க போறது யாரு அப்படின்னா இந்த மக்களை தான். இந்த மக்கள் பயங்கரமா பாடுபடுவாங்க. இந்த மக்களை தான் 5வது அத்தியாயத்துடைய 20வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க, 20லிருந்து 26 வரைக்கும் மூசா நபியுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி அல்லாஹ் அப்படியே கம்ப்ளீட்டா பேசி. ஏன்னா இது டைரக்டா பேசலாம், நம்ம இது விளக்க உரை கூட நம்ம கொடுக்கல, ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் என்னமோ வேலையை கொடுத்துருக்கான், அல்லாஹ் வேலை கொடுத்துருக்கிறான். அந்த வேலை இவங்க செய்யல, எதுக்கோ அந்த கூட்டத்தை நோக்கி அந்த போர் புரிவதற்காக அல்லாஹ் கூப்பிடுறான். இவங்க பயந்தா ஒளி இப்பவும் சரி பின்னாடிதான் இருந்தாங்க. அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட்டோட தான் இவங்க இருக்காங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே இவங்களால பண்ணவே முடியாது. இப்போ வரைக்கும் டைரக்டா போய் அவனை அடிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாடு அவங்களுக்கு வேணும். அப்படி அந்த இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேலை நடக்குது. அப்ப இந்த யூதர்கள் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூசா நபியோட வரலாறு அதுக்கப்புறம் மூசா நபி மூத்தாயிடுறாரு. மூசா நபி அதுக்கப்புறம் முடிஞ்சுது, அவரோட கதை முடிஞ்சது. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூசா நபி என்னென்ன வேலையை அவங்க சொன்னாங்களோ அந்த எந்த வேலையுமே இந்த யூதர்கள் செய்யவே இல்லை. ஆனா யூதர்கள் அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நிறைய வரும். இந்த வசனத்திலிருந்து தொடர்ந்து வருது வேற வசனத்துல எவர்கள், அதாவது அல்லாஹ் இந்த தௌராத்தும் இன்ஜீலும் கொடுத்தான்ல அந்த வேலைக்காரர்களை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எவர்கள் எழுத படிக்க தெரியாத உம்மி நபியை பின்பற்றுகிறார்களோ, எவர்கள் எழுத படிக்க தெரியாத உம்மி நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடத்தில் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு 2 பைபிள்லயே இருக்கு, இன்ஜீல் தௌராத்தே இருக்கு, இன்ஜீல் இருக்கு, 2லயுமே இருக்கு. 10 தௌராத் அப்புறம் இன்ஜீல், இது 2லயுமே முகம்மதுக்கு ஒருத்தர் வருவார், அவர் என்னென்ன செய்வாரு அப்படிங்கறத இது 2லயுமே சொல்லியிருக்கு. இதை செய்யறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தார். மத்தபடி வேற ஏதோ செய்யறதுக்கும் என்ன பண்ணாரு ரசூலுல்லாஹ் வரல. இது செஞ்சாதான் ரசூலுல்லாஹ்க்கு என்ன பண்ணுவாங்க கிஃப்ட். இந்த நம்ம இவ்வளவு பார்த்தோம்ல, இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த வேலையை செஞ்சு காட்டினாங்க. என்ன வேலையை செய்ய சொன்னா நல்லாவே சொல்லலாம். இதான் பாருங்க, அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார்கள். 1, பாவங்களிலிருந்து தடுப்பார்கள், பாவங்களிலிருந்து விலக்குவார்கள், ஹலாலான காரியங்களை செய்ய சொல்வார்கள், ஹராமை விட்டும் அவர்கள் காரியங்களை விட்டும் தடுப்பார்கள். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா அவர்களின் வலுவான சுமைகளை அவர்கள் நீக்குவார்கள். எது? மக்கள் மேல ஒரு வலுவான ஒரு சுமை இருக்கு. இப்ப இந்த அரசாங்கம் நமக்கு ஒரு சுமை விதிக்குது இல்ல, எத்தனை சுமைகளை விதிக்குது. மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, எத்தனையோ சுமைகளை விதிச்சுக்கிட்டே இருக்குல்ல. இந்த சுமைகளை நீக்குவதற்காக அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் நீக்குவதற்காக, கடினமான அந்த விலங்குகளை நீக்குவதற்காகத்தான் நாம் இந்த நபியை உண்மையில் அனுப்பினோம். எனவே எவர்கள் அவரை உண்மைப்படுத்தி, எவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தினா அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு வசனத்துல சொல்லி காட்டுவான். 6வது அத்தியாயத்துடைய 152வது வசனத்துல, நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயமே நீங்கள் பேசுங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உங்களுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க சத்தியத்தை கொடுத்தா சொல்லணும். அசத்தியத்தை நீங்க ஒருபோது நீங்க சொல்லிடவே கூடாது. அது உறவினர்களுக்காக இருந்தாலும், உங்களுக்காக இருந்தாலும், நண்பர்களுக்காக இருந்தாலும், சமுதாயத்திற்கே அது தீங்கா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? உண்மையை மட்டுமே சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டலாம். அவ்வளவு தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எனவே எவர்கள் அவரை உண்மைப்படுத்தின பின்ன கண்ணியப்படுத்தணும். என்ன எப்படி கண்ணியப்படுத்த முடியும்னா ரசூலுல்லாஹ் என்ன வேலையை சொன்னாங்களோ அந்த வேலையை, ஒரு ஓனர் நம்மகிட்ட ஒரு வேலையை சொல்றாரு, அந்த வேலையை நம்ம முடிக்கவே இல்லை. அதாவது இப்ப நான் ஒரு தண்ணி கேட்கிறேன், அந்த தொழிலாளியே தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறேன். அவன் தண்ணி எடுத்து வராம, வாய் நீங்க ரொம்ப நல்ல ஒரு வாய், நீங்க உங்களை மாதிரி ஆளு யாருமே, எனக்கு விக்குதுடா தொண்டை தண்ணியெல்லாம் கலப்புது, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படிங்க, பாய் உங்களை மாதிரி ஆளு யாருமே இல்லை பாய் அப்படின்னு புகழ்ந்தா நமக்கு எப்படி இருக்கும்?
ஆனா நம்ம இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோமா கண்ணியப்படுத்துறோமா? புகழ்ந்துட்டு மட்டும்தான் இருக்கோம் தவிர கண்ணியப்படுத்துறதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வேலையை நம்ம செஞ்சாதான் அவரை கண்ணியப்படுத்துற, அவரை மதிக்கிறோம்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா அவரை நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். சும்மா வாய் வார்த்தைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கிறது தெரியுமா? என் தாயை விட, என் தந்தையை விட, என் சொத்துக்களை விட, என் மனைவி விட, என் மக்களை விட, என் சகோதரரை விட, என் உயிரை விட நான் நேசிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அப்படியே எடுத்துக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், என் உயிருக்கு மேலாக இல்ல, என் உயிருக்கு அப்பாற்பட்டு நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா? நீ நேசிச்சல் உள்ளதெல்லாம் நீங்க ஆக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? யா ரசூலல்லாஹ், உயிருக்கு மேல நீங்க நேசிக்கணும். உங்க உயிரையே நீங்க தொச்சப்படுத்த கூடாது. என்னுடைய வேலை செய்யும் போது உங்களுடைய உயிரை நீங்க பார்க்க கூடாது. பார்க்காம நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு மேல, உயிருக்கு மேல நீங்க நேசிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருத்திக் கொண்டார்கள். நம்ம அதே சொல்றோம், உமர் ரலியல்லாஹு திருத்திட்டாங்க. நம்ம அந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹுக்கா? நமக்கு எந்த ஹதீஸ், எந்த குர்ஆன் வசனம் வந்தாலும் அது எல்லாமே யாருக்கு? நமக்கு. ஏன்னா குர்ஆன் என்பது மூன்று காலகட்டத்திற்கும், முடிந்த காலகட்டத்திற்கும், நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திற்கும், எதிர்காலத்திற்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதான் எது? குர்ஆன். அப்ப அவர் நம்ம என்ன பண்ணணும்? கண்ணியப்படுத்தணும். கண்ணியப்படுத்தி பிறகு உதவியும் செய்யுது. இதுதான் மெயின் மேட்டர். உதவி என்ன வருது? உதவி வருவாங்கப்பா, மக்கால இருந்து அடிச்சு துரத்துறாங்க, மதீனாக்கு வருவாங்க. அன்சாரிகளே, நீங்க என்ன பண்றீங்கன்னா போங்க, போய் ரசூலுல்லாஹ்க்கு தேவையான ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டி கொடுங்க. அங்க பாத்திமா ரலியல்லாஹு வருவாங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணத்தை கல்யாணம் பண்ணி வைங்க. அவரோட ஒல்லி குச்சியா ஒருத்தர் வருவார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வருவாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அங்கிருந்து கொஞ்சம் கூட்டம் வருது, அவங்க நல்லபடியா பார்த்து இங்க இருக்கிற சந்தை எங்கன்னு காமிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணிக்குவாங்க. இதுவா உதவி? இது இல்லையே. அன்சாரிகள் உயிரை கொடுத்தாங்க. உயிரை கொடுக்கிற அளவுக்கு என்ன வேலை இருந்ததுங்க? தொழுகிறதுக்கு எதுக்கு உயிரை கொடுக்கணும்? தொழுகிறதுக்கு நமக்கு எதுக்கு உயிரை கொடுக்கணும்? அச்சிக்கு போறதுக்கு எதுக்கு உயிரை கொடுக்கணும்? உம்ரா போறதுக்கு எதுக்கு உயிரை கொடுக்கணும்? தான தர்மங்கள் பண்றதுக்கு நமக்கு எதுக்கு உயிரை நம்ம கொடுக்கணும்? நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு உயிரை கொடுக்கணும்? இங்க மதம் மட்டும்தான் இருக்கு, தீனுங்க. இத்தனையும் மதம், மார்க்கம். அதாவது நமக்கு ஆன்மீகத்துடைய அந்த மதம் மட்டும்தான் இருக்கு. மதம் தான் இப்ப எல்லாருமே சொல்றாங்க, இது மதம் இல்ல, மார்க்கம். ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்க? இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை, வக்ஃபு சொத்துக்களை பிரித்து காட்டி இருக்கிறாங்க. அவங்கள நாங்க எதிர்த்து நாங்க போராடுறோம் அப்படின்னு மதத்தை அங்க போடுறாங்க. அங்க மதம் கிடையாது, இது மார்க்கம். முஸ்லிம்களுக்கே தெரியல இது மதமா மார்க்கமா அப்படின்னு. அப்ப இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வது உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேலை அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும், அதை கேட்கக்கூடிய வாய்ப்பையும், தொடர் வகுப்பான அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.